கௌதம் ஐஸ்வர்யாவை ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சூப்பராக போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்படியா, உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. சூப்பர், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. போயிட்டு ரூம் பார்க்குறாங்க. பார்த்தா சூப்பராக டெக்கரேஷன்லாம் நல்லா பெட்டில் பண்ணியிருக்கு. லவ் எல்லாமே போட்டிருக்கு. சூப்பராக பார்க்குறாங்க. என்ன கௌதம் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அப்போது என் கூட வாழணும்னு இவ்வளோ ஆசையை மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க. ஆனால் வெளியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் என்னை வெளியே கூட்டிகிட்டு வர்றதே கிடையாது. இப்போ தான் உங்கள் மனசில் இருக்க எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போ அப்படியே கௌதம் சிரிக்கிறாரு. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே வெளியே வராங்க. வந்துட்டு அப்படியே அந்த ரிசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஒரு 4-5 ரவுடிங்க வராங்க. வந்தவுடனே அடிக்கிறாங்க. கௌதமையும் அடிக்கிறாங்க, ஐஸ்வர்யாவை தனியாக பிடிக்கிறாங்க. ஏய், யாருடா நீங்கள், எதுக்காகடா என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கத்துறாரு. அப்போ கூட விடவே இல்லை. அடித்து மண்டையெல்லாம் ரத்தம் ஊற்ற வச்சுட்டாங்க. அப்படியே ஐஸ்வர்யாவை பிடிக்கிறாங்க. என்னை விடுங்கடா விடுங்க, யார் நீங்கள், எதுக்காக என்னை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க ஐஸ்வர்யா. அப்போ கூட விடவே இல்லை. வா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ரவுடிங்க அப்படியே ஐஸ்வர்யாவை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கௌதம் அப்படியே ரத்தம் ஊற்ற ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படியே கத்துறாரு. இது எல்லாமே ஐஸ்வர்யா கத்துறாங்க. கௌதம் 2 பேருமே மாற்றி மாற்றி கத்திக்கிறாங்க. அப்போ கூட ஐஸ்வர்யா அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ கௌதம் அப்படியே கீழே விழுந்து எழுந்துக்கிற மாதிரி அப்படியே பண்ணுறாரு. பண்ணும்போது அழகாக பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, போ, நல்லா போ, நான் தான் ஆளை வச்சே உன்னை கடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாரு. என் கூட அவுட்டிங்க வர இன்னையோட உன் கதையே முடிஞ்சுது. இனிமே நான் என்ன நினைக்கிறனோ அதை தான் செய்ய போகிறேன். இனிமே உன் கதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படாரு. அப்படியே தலையில் ரத்தம் ஊற்றுது. அப்படியே பிடிச்சிக்கிட்டே யோசிக்கிறாரு. நான் தான் ஆளெல்லாம் செட் பண்ணி இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. ஐஸ்வர்யா கத்துன்னு கத்திக்கிட்டே அப்படியே வேனில் போகிறாங்க. அவங்க எல்லாருமே அமைதியாயிரு அப்படின்னு